தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ரஜினி சார். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த தேர்தல் களம் நீங்கள் சொன்னது போல இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள், இன்னும் 4 நாட்களே உள்ளன. தேர்தல் நம்ம ஒவ்வொரு பொதுஜன வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு களம் எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் தொடர்ந்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாகவும் நீங்கள் அந்த கட்சியினுடைய தொண்டனாகவும் நீங்கள் களத்தில் இருக்கிறீங்க. இப்போ இறுதி நாடி துடிப்பு மக்களுடைய, ஏன்னா ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கடைசி நாட்கள்லாம் ரொம்பவே குரூஷியலா இருக்கும்னு சொல்லுவாங்க அரசியல் கட்சிகள். மக்கள்கிட்ட எப்படியாவது நம்ம எல்லா ஓட்டுகளையும் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதுல இப்ப என்ன நிலவரமா இருக்கு? இறுதி நாடி துடிப்பு, மக்களுடைய துடிப்பு என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், இறுதி துடிப்பு இதுக்கு முன்பு இருந்த மக்களுடைய ஒரு அலை எல்லாமே இப்ப மக்கள் பாக்குறாங்க சார். களத்துக்கு யார் வந்திருக்காங்க சொல்லி எல்லாம் நிறைய முனை போட்டி எல்லாம் சொல்லலாம் சார். 2 முனை போட்டி தான் சார். தமிழ்நாடு வர்சஸ் டெல்லி. நான் சொல்லிட்டேன், டெல்லியோட தோல்வி ஆல்ரெடி டெல்லி தோத்துருச்சு. இதுக்கு முன்னாடி IPL மேட்ச் நடந்துச்சு சென்னையில நினைக்கிறேன். டெல்லி கிட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சிருச்சு. இப்ப தொடர்ந்து இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. அவங்களுக்கே ஒரு அசம்ஷன் வந்துருச்சு, அடுத்து திமுக தான் ஜெயிக்க போகுது, நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும். சாதாரண மக்கள் பாக்குறப்போ எப்பவுமே நான் ஒரு இடத்துல போய் ஓட்டு போனா அது ஜெயிக்கும்னு நான் விரும்பணும். இப்ப தோக்குற கட்சிக்கு போட்டா அந்த ஓட்டு வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு மக்களுடைய பார்வை இருக்கு. நான் போற இடத்துல பிரச்சாரங்கள், நான் இதுவரையில் ஒரு 15 தொகுதிகள் கிட்ட நேரடியா போய் ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அந்த தொகுதியில அனலைஸ் பண்ணிட்டு அங்க எப்படி இருக்காங்க மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட நான் ஒரு திமுக காரனா போகாத நார்மலா டீ கடைக்கு போய் சாதாரண மனுஷன் டீ குடிக்கிறப்ப பேச்சுவார்த்தையில நான் பேசுறப்பையும் நான் அவங்க கிட்ட கேட்கிறேன், எப்படிமா இருக்கு, யாருமா வருவா அப்படின்னா, எங்க தம்பி இந்த ஆட்சி சூப்பரா நடக்குது, 1000 ரூபாய் தராரு, 1000 ரூபாய் எங்களுக்கு எல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த காலத்துலயும் 1000 ரூபாய் தந்தது இல்ல. இப்ப நாங்க பேருந்துல போறோம், பேருந்துல போனா நாங்க பாடி இலவசமா பயணம் பண்ணிட்டு வரோம். இது அப்படியே இருந்தா நல்லா இருக்கும், இவனுங்க அதை ஆட்சிக்கு வந்துட்டு அதெல்லாம் போயிடும் போலயே அப்படின்னு நான் சொல்லல. சாதாரண ஒரு வடை சுடுற ஒரு அம்மா டெய்லியும் இட்லி வியாபாரம் பண்றாங்க. இப்ப இட்லி வியாபாரம் பண்ற ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வருது. நீ கணக்கு போட்டா கூட ஒரு 2-3 நாள் நான் லீவ் எடுத்துற ஒரு 25,000 சம்பாதிக்கிற மாசம். எனக்கு அந்த 1000 ரூபாய் வருதுப்பா, அது ஒரு 26,000 ரூபாய் நான் சேர்த்து வைக்கிறேன். அந்த 1000 ரூபாய் நான் சேர்த்து வைக்கிறேன், என்னோட பொண்ணு படிக்கிறா, அவளுக்கு ஏதாவது ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும், அதை சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திட்டங்கள்லாம் எது வரையும் போயிருக்குன்னு பாருங்க. ஒரு பாமர மக்கள் கிட்ட வரையும் அந்த திட்டம் ரீச் ஆயிருக்கு சார். நான் முந்தினத்து ஜோலார்பேட்டை தொகுதி போனா, அதுக்கு முன்னாடி நாகர்கோயில், தேனி அப்படின்னு எல்லா தொகுதிக்கும் போயிட்டு இப்ப நான் காஞ்சிபுரம் தொகுதியில இருக்கேன் சார். எல்லா இடத்துலயும் மக்கள் பரவலாக பேசிக்கொள்வது திமுக தான் ஜெயிக்கும் போல, ஸ்டாலின் எவ்வளவு சூப்பரா பண்றாரு, எல்லா திட்டங்களையும் சூப்பரா பண்றாரு, தூங்கவே மாட்டாரு போல, இங்க ஒரு நாள் இருக்காரு, அங்க ஒரு நாளுக்கா சுத்தினே இருக்கிறாரு. எதிரில் இருக்கிறவங்கள பாருங்க, 5 நாளைக்கு ஒரு முறைதான் வீட்டை விட்டே வெளியே வராங்க. அதாவது நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்றதை விட, ராயபுரத்துல பேசின EPS 45 நிமிஷம் பேசினார். 40 நிமிஷம் திமுகவை விமர்சித்தும் 5 நிமிடம் கூட அவரால் சாதனையை சொல்ல முடியாமல், அடுத்து நாங்க என்ன செய்ய போறோம்னு சொல்ல முடியாது திணறுகிறார். ஆனால் திமுகவுடைய பிரச்சாரம் அப்படி கிடையாது. என்னுடைய பிரச்சாரம் தான் என்னுடைய பிராண்ட். நாங்க செஞ்ச திட்டத்தை சொல்றோம், மாநிலத்துக்கான வாக்குறுதியை சொல்றோம், மாவட்டத்துக்கான வாக்குறுதியை சொல்றோம், தொகுதிக்கான வாக்குறுதியை சொல்றோம். இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமியில சொல்ல முடியல. அப்ப வாக்குறுதிகளை சொல்ல போறப்போ மக்கள் நினைக்கிறாங்க, இவங்க ஏற்கனவே வாக்குறுதியை சொன்னாங்க, அதை செஞ்சு காட்டியிருக்காங்க, இப்ப இவங்க வாக்குறுதி சொல்றாங்க, அதை செஞ்சு காட்டுவாங்க. எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதியை சொல்ல மாட்டாரு, வாக்குறுதி அவர்கிட்ட கிடையாது. அப்போ யார் பக்கம் மக்கள் சாய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. களம் என்பது உண்மையாவே டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி. அதிமுகவை இந்த தேர்தலில் திமுக ஒரு எதிராளியாக பார்க்கல. ஏன்னா டெல்லியிடம் அடிமையாகிவிட்ட காரணத்தினால் நாங்கள் எதிர்க்கிறது மதவாதத்தை மட்டும்தான். மதவாத NDA DMK வர்சஸ் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு களத்திலும், திமுக தலைமையிலான ஒரு களத்திலும், நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் பாஜகவின் NDAக்குமான போட்டியாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க மத்தவங்க போட்டியில இருக்காங்கன்னு சொல்லி. அவங்க பனையூர்ல ஏதாவது கிரிக்கெட் போட்டியில வேணா இருக்கலாம், தேர்தல் போட்டியில கிடையாது. அதனால 2 முனை போட்டி வெறும் குரூஷியலா தான் இருக்கு. என்ன இப்ப குரூஷியலா எதுக்கு இருக்குன்னா, 200 தொகுதி 210 வெல்வோமா இல்ல 234 வெல்வோமா என்ற ஒரு குரூஷியலா இருக்கும். எங்களுக்குள்ளேயே போட்டி, இந்த தொகுதிக்கும் அந்த தொகுதிக்கும். செங்கல்பட்டை விட காஞ்சிபுரம் அதிக ஓட்டுல ஜெயிக்குமா, திருப்பத்தூரோட வாணியம்படி அதிக ஓட்டுல ஜெயிக்குமா, ஜோலார்பேட்டையோட ஆம்பூர் அதிக ஓட்டுல ஜெயிக்குமா, திமுகவிடையே போட்டி, இந்த தொகுதியை விட அந்த தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுமான்ற போட்டியில இன்னைக்கு இருக்குதே தவிர்த்து
வெற்றி என்பது உறுதியாகிவிட்டது. திமுக மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று 4ஆம் தேதிக்கு பிறகு ஒலிக்கும், நல்லாட்சி தொடரும், மக்கள் நல்லாட்சியை தேர்ந்தெடுப்பார்கள், மீண்டும் திமுக ஆட்சி அமையும் 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 என்பதுதான் களம் சொல்கிறது. ஆனா சார், இப்ப அண்மையாக இந்த இறுதி கட்டத்துல நம்ம பிரச்சாரத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். திமுக தரப்புல இருந்து நானே பல செவி வழியாக கேட்க அறியப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்கிறது. சென்னை திமுகவோட கோட்டையாக அறியப்படுகிறது. டெல்டா மண்டலம் அது திமுகவுடைய கோட்டையாக அறியப்படுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல ஸ்வீப்பு. ஆனா இந்த சட்டமன்ற தேர்தல்ல அப்படி ஸ்வீப் இருக்காது. சென்னையில பெரம்பூர் உட்பட ஒரு சில தொகுதிகளை வந்து கோட்டை விட போகிறது திமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. டெல்டா பகுதிகளிலையும் பல இடங்கள்ல வந்து அதிமுக வந்து சற்று முன்னிலையில இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இது எப்படி பார்க்கிறது? கூட்டணி கட்சிக்குள்ள பரஸ்பர தன்மையின்மை அப்படிங்கிற மாதிரி பார்க்கதா? அல்லது களத்தில் திமுக மமதியோடு அலட்சிய போக்கோடு தொண்டர்கள் வந்து அணுகுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. உண்மையிலேயே அப்படிதான் இருக்கா? சார், அலட்சியம் என்பது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க உங்களுக்கே தெரியும். திமுக தொண்டன் ஒரு சிங்கிள் டீ குடிச்சிட்டு வேலை செய்வான். ஒரு சிங்கிள் டீ குடிச்சா கூட திமுக தொண்டன் தேர்தல் வரைக்கும் நான் சொல்றது தேர்தல் எண்ணிக்கை வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அந்த மாதிரி தொண்டர்களை ஒரு பெற்றிருக்கிற இயக்கம் திமுக. நீங்க பெரம்பூரை பத்தி சொன்னீங்க. பெரம்பூர்ல திமுக சார்பாக போட்டியிடுகிற ஆர்.டி. சேகர். அவர் வந்து அந்த பகுதியிலே வாழ்ந்து, அந்த பகுதியிலே ஒருவராக வாழ்ந்து வருபவர். மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். அங்க சென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கிறார். தொடர்ந்து களப்பணி ஆற்றிக் கொண்டு வருகிறார். அந்த தொகுதியில மட்டும் எங்களுடைய திமுகவினர் பெரும் அளவிற்கு மக்களிடம் சென்று எங்களுடைய வாக்குறுதிகளை சொல்லி வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். திமுகவை தவிர்த்து வேற யாரும் அங்க களத்துக்கு அந்த அளவு இன்டெப்தா போல. மேலோட்டமா போயிட்டு வராங்க. ஆனா இன்டெப்தா போய் மக்களோடு பழகி மக்கள்கிட்ட குறைகளை கேட்டு மக்கள்கிட்ட கேட்டு பெறுகிறது அண்ணன் ஆர்.டி. சேகர் தான். டெய்லியும் நடந்து போறாரு, தெருவா போறாரு. நான் போய் பாக்குறேன். அந்த மாதிரியா இருக்கு. நீங்க அந்த சென்னையில நீங்க அந்த ஒரு தொகுதி சொன்னீங்க. அடுத்து ராயபுரத்துல சுபேர்கான் நிக்கிறாரு. சுபேர்கான் வந்து ஒரு ஜெயக்குமார் போன முறை தோல்வி அடைந்தார். தோல்வி அடைந்ததுக்கான காரணம் அவர் சொன்னது பாஜக தான் அப்படின்னாரு. சோ இந்த முறையும் பாஜக கூட இருக்கு. அதனால அவரோட ஸ்டேட்மெண்டே நான் சொல்றேன். பாஜக தான் தோத்துறன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அதனால ஜெயக்குமார் அவுட்டு. அதற்கு அப்படிங்க அப்படியே பாத்தீங்கன்னா வில்லிவாக்கத்துல அண்ணா நகருடைய கார்த்திக் மோகன் போட்டியிட ஒரு இளைஞர், ஒரு துடிப்பு மிக்க இளைஞர். அவர் ஒரு நல்ல ஒரு ஓட் லீடிங்லேயே வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா கூட இப்ப திருவொற்றியூர்ல வந்து கம்யூனிஸ்ட் கொடுத்திருக்காங்க. கம்யூனிஸ்டுக்கு சுந்தர்ராஜன் அவர் அங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கு. ஆர்கே நகர்ல ஏற்கனவே சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எபினேசர். சோ இது அவர் வந்து அங்க ஒரு எட்ஜ் எடுக்கிறார். சைதாப்பேட்டையில அண்ணன் மா சுப்பிரமணியன் அப்படின்னு நீங்க சென்னையை வந்து வரிசைப்படுத்திங்கனாவே அண்ணன் சேகர் பாபு துறைமுகம் தொகுதி. இப்படி தொடர்ந்து வரிசைப்படுத்திங்கனாவே அதே மாதிரி ராயபுரம் அப்படியே நீங்க கண்டினியூஸா சென்னைக்குள்ள அப்படியே வந்தீங்கனாலும் எங்கேயுமே எல்லா தொகுதிகளுமே திமுகவுடைய வேட்பாளர்கள் முன்னிலையில இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நிறைய திட்டங்களை செய்திருக்கோம். நாங்க இதை செய்ய போறோம்னு சொல்றதை விட நாங்க செஞ்சிருக்கோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்கிறோம் சார். இதெல்லாம் ஒரு பிம்பம் சார். திமுகவுடைய கோட்டை உடையுது சார். ஒன்னும் இல்ல. 2016 திமுக சில தொகுதிகளை இங்க இழந்தது எங்க சென்னையில. 2011 எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக வந்து ஒரு பெரும் பின்னடைவை சந்திச்சது. 2011 தேர்தல 23 தான் நம்ம வந்து ஜெயிச்சு வந்து சட்டமன்றத்துக்கு போனோம். அன்னைக்கு சென்னை முழுக்க வந்து அதிமுக அலைன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் இன்றைக்கு மாற்றி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா ஃபீல்டு ஒர்க் தான். அந்த இடத்துல நாம செய்திருக்கிற ஃபீல்டு ஒர்க். ஃபீல்டையே பார்க்காத வீட்டுல ஒர்க் பண்றவங்களை நம்பி சென்னை மக்கள் போவார்களா என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி. அது ஆச்சரியக்குறி கிடையாது. அது ஒரு கேள்விக்குறி. ஃபீல்டுல போய் ஒர்க் பண்றதுக்கும் ஃபீல்டுல இருக்கிற மக்கள் கிட்ட இருந்து வீட்டுல இருந்து ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தேர்தல் சமயத்துல அது பெரும் ஒரு அலையாக வரும். சார், இப்போ படம் வருது, அதுக்கு போய் பால் ஊத்துறதுக்கு ஒரு 100 பேர் நிக்கிறாங்கன்னா அந்த பால் ஊத்துறவங்கலாம் அதே போஸ்ட்ல இருக்கிற ஆளு எலெக்ஷன்ல வந்து நின்னா ஓட்டு போட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் பால் யாருக்கு ஊத்தணும், ஓட்டு யாருக்கு போடணும்னு சொல்லி. பால் ஊத்துறவனுக்குலாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. பால் ஊத்துனா அவர் வந்து பால் ஊத்தி அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்கறதுக்கு தான் அவர் லாக்கி. மக்கள் பணி செய்யறதுக்கு அவர் வந்து மக்கள்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ரசிகர்கள், அதாவது திரைப்பிரபலம் யாரு, மக்கள் பணி செய்யறவங்க யாருன்னு சொல்லிட்டு. அதனால திரைப்பிரபலம் நீங்க அந்த கூட்டத்தை வைத்து செய்கிற ஒரு செயல் தான். இவ்வளவு ஜெயிப்பாங்க அவ்வளவு ஜெயிப்பாங்க. அந்த பிம்பத்தை திமுக உடைக்கும். போன முறை ஜெயிச்ச தொகுதிகளை விட இந்த மாதிரி அதிக தொகுதிகளை ஜெயித்து யாரெல்லாம் ஜெயிக்க போறாங்க, திமுக தொகுதி இவங்க கிட்ட போகுதுன்னு சொல்லி கணிப்புகள் சொல்லுகிறதோ
அதையெல்லாம் தகுடுபடியாக்கி அவர்களை டெபாசிட் இழக்க செய்வதுதான் திமுகவுடைய ஒரே நோக்கம். அதேபோல சார், இப்ப திருச்சி கிழக்குல நீங்க குறிப்பிட்ட திரு விஜய் அவர்கள் போட்டியிடுகிறார். அங்க திருச்சியிலயும் ஒரு சில தொகுதிகள் திருச்சியிலேயே ஒரு சில தொகுதிகள் வந்து நீங்க இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்ற மாரிலாம் சொல்றாங்க. திருச்சி கிழக்கு உட்பட. டெல்டாவுல ஓவரால் டெல்டாவுலயும் இந்த போன மாதிரி பெரிய ஸ்வீப்பிங் விக்டரிலாம் பெறாது. அங்கேயும் உங்களுக்கு வந்து சில டஃப் ஃபைட் குடுக்குறாங்க ஏஐஏடிஎம்கே அப்படின்ற மாரி சில விஷயங்கள் சொல்றாங்களே. தினகரனுடைய வருகையினுடைய எதிரொலியாக. இது எப்படி பார்க்குறீங்க? சார் அதாவது திருச்சிய பொறுத்தவரைக்கும் பிரதிநிதித்துவம்னு பார்த்தீங்கன்னா 2 அமைச்சர்கள் சார். ஒண்ணு அண்ணன் கே.என். நேரு, இன்னொன்னு அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அவங்க 2 பேரும் சுழண்டு சுழண்டு கடந்த 5 ஆண்டு காலமாக மக்களுக்குரிய ஏகப்பட்ட திட்டங்கள குடுத்துருக்காங்க. நான் ஒரு பெரிய திட்டத்த சொல்லணும்னு சொன்னா, பஞ்சப்பூர் பேருந்து பேருந்து நிலையம் சார். நானு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த வழியா வந்தேன். இது விமான நிலையமா? பேருந்து நிலையமா? என்று மக்கள் பேசுகிறாங்க. விமான நிலையத்துல எந்த மாரியான ஒரு கட்டமைப்பு இருக்குமோ, எஸ்கலேட்டர்ல இருந்து, மக்களுக்கு ஓய்வறையில இருந்து, ஒரு நீட்னஸ்ல இருந்து எல்லாமே வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர்றது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம். இந்த ஒரு பெரிய திட்டத்த அங்க கொண்டு வந்து அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்குது. அங்க இருக்கிற மக்கள் வந்து அதனால பயனடைந்து வருகிறார்கள். நீங்க சொல்ற ஸ்வீப் ஆகும் அப்படின்னவங்க 10 ஆண்டு காலமாக அங்க இருந்தாங்க. அந்த 10 ஆண்டு காலத்துல அவங்க இந்த மாரி ஏதாவது திட்டங்கள செய்திருக்கிறாங்களான்னு மக்கள் யோசிச்சு பார்த்து வாக்களிப்பாங்க சார். இல்ல சார் நாங்க பேசணும்னு அவசியமே இல்ல சார். எங்களுடைய திட்டங்கள் பேசும் சார். எங்களுடைய அமைச்சர்கள் பேசுவார்கள் சார். எங்களுடைய அமைச்சர்கள் செய்த திட்டங்களும் சாதனைகளும் அந்தந்த தொகுதிகளில பேசும். டெல்டா மாவட்டம்னு சொல்லி விவசாயிகளை ஜந்தர் மந்தரில 100 நாள் போராட வைத்து எலிக்கறி சாப்பிட்டு, பாம்பு கறி சாப்பிட்டு பல்வேறு போராட்டத்தை நடத்தியும், நடிகைகளுக்கு பார்ப்பதற்கு நேரம் ஒதுக்கிய பிரதமர், விவசாயிகளை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்காத ஒரு பிரதமர், அவருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கூட்டணிக்கு எப்படி சார் மக்கள் சாய்வாங்க? எப்படி சார் டெல்டால இருக்க விவசாயிகள் ஓட்டு போடுவாங்க? இது வந்து வேடிக்கையா இல்லையா சார்? இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா பச்சை துண்டு போட்டு களத்துல இறங்கி உட்கார ஒரு தலைவர் சார் எங்களுடைய தலைவர். விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கக்கூடிய ஒருவரை போயிட்டு நீங்க இவங்களுக்கு பின்னாடி போவாங்க, இவங்களுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். நீங்க திருச்சி கிழக்கு சொன்னீங்க. நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். நான் உங்ககிட்டயே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். திருச்சி கிழக்குக்கு போயிட்டு தெருவா இல்ல, அதுல இருக்கிற ஒரு ஒன்றியத்திலேயாவது ஒரு பாயிண்ட் போட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட, அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க, நான் தான் உங்க வேட்பாளர், இங்க நான் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்ற காமெடி நடிகர் எப்பயாவது போய் வாக்கு சேகரித்திருக்காரா? நான் உங்ககிட்ட கேள்வியா கேட்கிறேன். வாக்கு சேகரித்திருக்காரா? அதுல அந்த வேட்பு மனுவின் போதுதான் அவர் வந்து போயிருந்தார் திருச்சி கிழக்கு. வேட்பு மனு குடுத்துட்டு வந்துட்டாவே 10 தொகுதியில் நானும் வேட்பு மனு தந்துட்டு வந்து வீட்டுல வந்து படுத்துடுறேன். படுத்துட்டா எனக்கு வந்து டெபாசிட் கிடைக்குமா? டெபாசிட்ல ஒரு 100 ஓட்டு கிடைக்குமா? களத்துக்கு சார், களத்தையே புரிஞ்சிக்காத சார் அவர் வேற ஒரு உலகத்துல இருக்காரா சார்? நானு வேற அநாகரிகமா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன் சார். மக்கள் கிட்ட போய்ங்க சார், மக்களோடு செல், மக்களோடு பயணி, மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுன்னு சொன்ன பேரறிஞர் அண்ணா பேரை நீங்க பயன்படுத்துறீங்களே, மக்கள் கிட்ட போய் சந்திக்காத போய் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா வேடிக்கையா இல்ல? இப்ப மக்கள் உங்களுக்கு அவ்வளவு ஏமாளியா தெரியுதா? நீங்க போய் ஒரு ஷோ காமிச்சிட்டு வருவீங்க, வேட்புமனு தாக்கல்ல போட்டோ போட்டு நான் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டேன், 2 தொகுதியில பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா இல்ல? மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒண்ணு கேட்காதே மக்கள் எப்படி சார் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க? சார் 234 வேட்பாளர் அந்த கட்சியில, இன்னி வரையும் 40 வேட்பாளர்களுக்கு போய் ஒரு பிரச்சாரம் பண்ணல. 4 நாளைக்கு ஒரு முறை போறாரு, 4 நாளைக்கு ஒரு முறை வந்து வீட்டுல வந்து படுத்துக்கிறார், 4 நாள் தூங்குறாரு வீட்டுல. இது தேர்தல் நேரம். நாங்க தேர்தல் வந்தா பாக்குறீங்களா? தேர்தல் எங்களை பாப்பீங்க, எங்க பாக்குறது? பனையூர்ல தான் பாக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்சி எல்லாம் போட்டியா பேசாதீங்க சார். நான் தான் சொல்றேன், we are clearly stated there is a 2 corner fight. NDA versus DMK, தமிழ்நாடு versus டெல்லி. இதுதான் சார். இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ தொடர்ந்து இப்ப நம்ம ஒரு நேரேட்டிவ செட் பண்ணிட்டோம். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ, டிஎம்கே வெர்சஸ் என்டிஏ தான் இங்க வந்து போட்டி அப்படின்ற மாதிரின்ட்டு முழுக்க மத்திய அரசு ஓரவஞ்சனை செய்கிறது, மாநில உரிமைகளை பறித்துக் கொள்கிறது அப்படிங்கிற விஷயத்த மட்டுமே நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி நம்ம பிரச்சாரம் பண்ணிட்டோம். இப்போ திரு இபிஎஸ் வழக்கம் போல ஒரு விமர்சனங்களை மட்டுமே ஏவி கொண்டிருக்கிறார். மக்கள் இந்த டெல்லியை காட்டி ஒரு நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வார்களா? கூடுதலாக மக்கள் இந்த லோக்கல் இஷ்யூஸையும் வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லையா? சட்டம் ஒழுங்குல இருந்து அவங்களுக்கு தங்களோட வாழ்வாதார உயர்வுல இருந்து இன்னும் எண்ணற்ற விடயங்கள், இதையெல்லாம் நீங்க வந்து அட்ரஸ் பண்ணுங்க.
அதுல போதாமை நிச்சயமாக இருக்கிறது. அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு நீங்க என்னென்னலாம் செய்ய போறீங்க? அத வந்து பெரிதும் மக்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? வெறும் நம்ம டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற ஒரு நேரேட்டிவ் மட்டுமே போதுமானதா வெற்றிக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ரொம்ப மிதமிஞ்சி நம்ம டெல்லிய மட்டுமே விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோமா? சட்டமன்ற தேர்தல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நிறைவான கருத்து. இல்ல சார். அது வந்து நானு ஏற்க மாட்டேன். நாங்க டெல்லிய முன் வச்சு பேசல. எங்களுடைய தலைவர் பேசுகிற ஒரு பரப்புரைய நீங்க போட்டு பாருங்க. முழுமையாக நாங்கள் செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், இவ்வளவு செஞ்சிருக்கோம். இந்த இடத்துல இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம். இப்ப வந்து திருப்பத்தூர்ல வந்து பேசுறான்னா, திருப்பத்தூர்ல என்னென்னலாம் சாதிச்சிருக்கோம். இந்த அளவுக்கு சாலை பணிகள், இத்தனை கோடியில சாலை பணிகள், இத்தனை கோடியில கால்வாய் பணிகள், இத்தனை கோடியில இது வந்து பில்டிங்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் பேசிட்டு, இப்ப வந்தா நாங்க என்ன செய்வோம்? லா காலேஜ் இல்லன்னு சொல்றாங்க. கண்டிப்பாக சட்டக் கல்லூரி கொண்டு வரப்படும். மெடிக்கல் காலேஜ் இல்லன்னு சொல்றாங்க. மெடிக்கல் காலேஜ் கண்டிப்பாக திமுக ஆட்சி அமையும் கொண்டு வரப்படும்னு சொல்லிட்டு, சார் மக்கள் கிட்ட வந்து பாஜக என்ன செய்தாலும் அத வந்து எடுத்துட்டு போகக்கூடாதா? பாஜக நம்மள் மீது தமிழ்நாட்டு மக்கள் மீது இழைக்கப்படுகிற அநீதிய மக்கள் கிட்ட சொல்றோம். சார் ஜிஎஸ்டி நிதிய சொல்றோம். அப்புறம் இந்த நீட் தேர்வுக்கு முக்கிய காரணமே பாஜக தான். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்காதது பாஜக தான். அந்த மாரி சொல்றோம். நெறைய விஷயங்கள் இப்ப வந்து டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், இதுக்கு முன்பு கொண்டு வந்த அந்த கிறிஸ்துவ தொண்டு நிறுவனங்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த அப்படியே சட்டத்தை பார்த்தா ஜிஎஸ்டி நிதியில வந்து 29 பைசா தான் நமக்கு தராங்க. தொடர்ந்து வரி அதாவது நிதி பங்கீட்டுல கூட தமிழ்நாட்டை வந்து கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட கொண்டு போறாங்க. சார் மக்கள் தான் சார் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தான் சார் திமுக தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுகவுக்கு மக்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை மக்கள் கிட்ட போய் சொல்றதுல என்ன சார் தப்பு இருக்கு? அததான் சார் நாங்க சொல்றோம். அது வந்து எங்களோட பிரதானம் சாதனைகளும் திட்டங்களும் எங்களுடைய வாக்குறுதிகளும். இதை நம்பி திமுக களத்தில் இருக்கிறது. மீண்டும் திமுக ஆட்சி அமையும். 200 தொகுதிகளுக்கு மேல் 234 தொகுதிகளும் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற கணக்கிலே இந்த ஒரு களம் சென்று கொண்டிருக்குது சார். நிச்சயமா சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றி. நன்றி.